Hi, hello friends. Welcome to Lone Wolf. இன்னைக்கு பார்ட் 3. ஓகே, ஸோ இப்போது அன்கித்தோடைய உடம்புல பாமை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கமாக இந்த ஏர் மார்ஷல் அந்த 3 டெரரிஸ்ட்டையும் சுட்டுட்டு அப்புறமா கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்ட நோ ப்ராப்ளம், டெரரிஸ்ட் இறந்துட்டாங்க, இப்போ நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஹாவும் என்ன பண்ணுறாங்க, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைட் போடுறாங்க. அந்த ஸ்லைட்லேருந்து எல்லா பேசஞ்சர்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. பட் கடைசியாக இவர் மட்டும் மாட்டிகிட்ருக்காரு, அன்கித் மட்டும். எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிவிட்டு நேஹா மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் கீழேருந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து நேஹாவையும் சீக்கிரம் வாங்க பிகாஸ் உள்ளே வந்து என்ன வேணால் ஆகலாம், பாம்பு எக்ஸ்ப்ளோட் ஆகிடலாம், ஸோ நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேஹாவும் ஸ்லைட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அன்கித் உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பாம்பு ஸ்குவாடை அனுப்புகிறாரு. அவங்க வந்து ஃப்ளைட்குள்ளே போயிட்டு அன்கித்தை செக் பண்ணுறாங்க. அன்கித் வாய் க்ளோஸ்டாக இருக்குது, அவருடைய உடம்புல செல்ஃபோன் பாம்பு இருக்குது, சுற்றி இருக்குது. செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அன்கித் ரொம்ப பயப்படுறாரு. அவரை பொறுமையாக இருக்க சொல்லிவிட்டு மெதுவாக அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு டம்மி பாம் அப்படின்னு. சும்மா கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டாக அந்த பாம்பு ஸ்குவாட் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி இது டம்மி பாம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அன்கித் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு டெரரிஸ்ட்டை சுட்டு கொண்டார்ல பை மிஸ்டேக், அந்த இடத்துல அந்த மொபைல் ஃபோன் வித் த டைமண்ட்ஸ் அந்த கேஸ் கீழே கிடக்குது, சீட்டு கீழே. அங்கே போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து பாக்கெட்டில் வைக்காமல் மறுபடியும் அவருடைய லக்கேஜில் வச்சுட்டு மேலே 2-3 க்ளோத்ஸ்லாம் வச்சு சுற்றிட்டு அவருடைய ஒரு சின்ன பேக்கோட அப்படியே ஸ்லைட் பண்ணி ஏரோப்ளேனுக்கு வெளியில் வராரு. வந்துட்டு அப்புறமா கீழே அந்த டேக் ஆஃப் லேண்டிங் அந்த ஏரியாவில் அவங்களுக்காக நேஹா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நேஹா கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சிட்டேன், முதல்ல வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஏர்போர்ட்குள்ளே போகிறாங்க. குலு ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன ஏர்போர்ட், நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கே, கெப்பாசிட்டி பெருசாக இல்லை, நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கே ரொம்ப நேரம் நிறுத்திலாம் வைக்க முடியாது, ரொம்ப க்ரௌடட் ஆகிடும். பட் ஸ்டில் எல்லா பேசஞ்சர்ஸும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, 3 டெரரிஸ்ட் சுட்டு கொல்லப்பட்டாங்களே அவங்களுடைய பாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மிலிட்ரி அனுப்புகிறாங்க. மிலிட்ரி போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஏரோப்ளேனுக்குள்ளே எந்த பாடியும் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் பயப்படுறாரு. ஏன்னா 3 டெரரிஸ்ட் செத்து கடந்ததாக சொன்னாங்களே, எல்லாருமே தானே ஷூட் பண்ணாங்க, அது எப்படி பாடி இல்லாமல் போகும், மறுபடியும் செக் பண்ணுங்க. நல்லா பக்காவாக செக் பண்ணிவிட்டு டெரரிஸ்டோட பாடி உள்ளே இல்லை. ஸோ டெரரிஸ்ட் இந்த பப்ளிக்காக சேர்ந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. டெரரிஸ்ட் கொல்லப்படல, டம்மி புல்லட்ஸ் ஃபேக் கன்ஸ் வச்சு அவங்க சுட்ட மாதிரி காமிக்கிறாங்க. டெரரிஸ்ட்டும் கும்பலோட அப்படியே ஏர்போர்ட்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறமா இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் செக் பண்ணுங்கள், யாராச்சும் வெளியில் போனாங்களா அப்படின்னு. அப்போது என்ட்ரி எக்ஸிட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, மிலிட்ரி ஆஃபீஸர், ஆமாம் ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் வெளியில் போனார், மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்படின்னு. எதுக்காக அந்த ஆஃபீஸரை நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரொம்ப கோவப்படுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, சார் உங்ககிட்ட ஆர்டர்ஸ் வந்தது ரொம்ப லேட்டாக தான் யாரும் வெளில போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடியே அவர் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் இருந்தார், ஆஃபீஸருன்னு நினச்சி நானும் எதுவும் கேட்கல, அவரும் வந்தார், பார்த்தாரு, கிளம்பிட்டார் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் மட்டும் வெளியில் தப்பிச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் ஃபேக்கான ஏர் மார்ஷல். இந்த ஃபேக்கான ஏர் மார்ஷல் வெளியில் போயிருக்காருன்னா அப்போது ஒரிஜினல் ஏர் மார்ஷல் எங்கே? ஒரிஜினல் ஏர் மார்ஷலும் ஏர்போர்ட்குள்ளேயே உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக உள்ளே பாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃப்ளைட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அப்போ ஒரு சீட்டில் ஒரு பேசஞ்சர் மட்டும் உட்காந்து தூங்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ஏர் ஹோஸ்டஸ் 2-3 வாட்டி அந்த பர்சனை தட்டி எழுப்பியிருக்காங்க, எந்திரிக்கல, அவர் அற விட்டுருக்காங்க, அப்புறம் தான் அவர் எந்திரிச்சார். மற்ற பேசஞ்சர்ஸோடு சேர்ந்து அவரும் வந்து ஏர்போர்ட்குள்ளே உட்காந்துருக்காரு. ஏர்போர்ட்குள்ளே உட்காந்த உடனே மறுபடியும் அவர் தூங்கிட்டார். ஆக்சுவலாக அது தூக்கம் இல்லை, ஹி வாஸ் ட்ரக்ட். அவருடைய ட்ரிங்க்கில் யாரோ போதை மாத்திரை போட்டிருக்காங்க, அது தெரியாமல் அவர் குடிச்சிருக்காரு. குடித்தோடனே அவர் வந்து அப்படியே மயக்கமாயிட்டார். அவர் தான் ஒரிஜினல் ஏர் மார்ஷல். ஸோ அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் இந்த ஒரிஜினல் ஏர் மார்ஷலை ட்ரக் பண்ணிவிட்டு மயக்கம் பண்ணிவிட்டு அவருடைய கன்னை இவர் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நான் தான் ஏர் மார்ஷல்னு சரண்டர் ஆகிருக்காரு. அப்புறமா அவர் தான் இந்த டெரரிஸ்ட்டையும் சுட்டிருக்காரு. ஸோ டெரரிஸ்டோட இந்த ஏர் மார்ஷலுக்கும் லிங்க் இருந்திருக்கு. சிம்பிள். இப்போ தான் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு எல்லா உண்மையும் புரியுது. அப்போது இது ஹைஜாக் இல்லை, இது ஒரு ஃபேக் ஹைஜாக். ஃபேக் ஹைஜாக்கான மோட்டிவ் என்ன, வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி அப்படின்னு
அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு புரியுது. அவர் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஹைஜாக்கர்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே இல்லை, அதாவது 3 டெரரிஸ்ட்டுங்க. ஒருத்தர் மட்டும்தான் வெளியில் போயிருக்காரு. அவர் தான் ஏர் மார்ஷல். ஏன்னா ஏர் மார்ஷலோடைய ஃபேஸை மற்றவங்க பார்த்துருக்காங்க. அந்த பர்சன் உள்ளே இல்லை, ஃப்ளைட்டில் இல்லை, ஐ மீன் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இல்லை. ஸோ ஏர் மார்ஷல் வெளியில் போயிருக்காரு. பாக்கி 3 டெரரிஸ்ட் இங்கே பப்ளிக்காக நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒருத்தராக கூப்பிட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அப்போ தான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் டைட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கமாக அங்கே இந்த ஹோம் மினிஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. இந்த மாதிரி உள்ள ஏர் மார்ஷல் வந்து ஃபேக் டெரரிஸ்ட், ஐ மீன் டெரரிஸ்ட் எல்லாம் சுட்டு கொண்டுட்டாரு, பப்ளிக் ஆர் சேஃப்னு. அவர் இமீடியட்டாக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிடுறாரு, சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே போய் டெரரிஸ்ட் எல்லாம் ஷூட் பண்ணி இருக்கிற பப்ளிக்கெல்லாம் காப்பாற்றிட்டோம். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், தட் இஸ் ஆர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியனாக அவர் என்ன பண்ணணுமோ, ஆல் த பப்ளிக் இஸ் சேஃப் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கமாக அந்த மினிஸ்டருடைய பிஏ ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கும் இந்த அன்கித்ன்றவருக்கும் தானே டீல். நீ டைமண்ட்ஸ் எப்படியாச்சும் ஸ்மகிள் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துரு, நம்ம 2 பேர் பங்கு போட்டுக்கலாம், மினிஸ்டரை ஏமாற்றிடலாம் தானே அவங்க பிளான் போட்டாங்க. இப்போது அன்கித் ஏர்போர்ட்குள்ளே வந்த உடனே அந்த மினிஸ்டரோட பிஏவை பார்க்குறாரு. அவர்கிட்ட அந்த ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அந்த பக்கமாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஏர்போர்ட்லேயே, சின்னதாக இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஆஃபீஸுக்கு இவர் மினிஸ்டரோட பிஏ உள்ளே போகிறாரு. கையோட அவர் டைமண்ட்ஸ் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராரு. அந்த பர்சன் டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னன்னா இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மினிஸ்டருடைய பிஏ பயந்துடுறாரு, கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. என்ன சொல்கிற, மறுபடியும் செக் பண்ணுன்னு. மறுபடியும் அந்த டைமண்ட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்சன், இது ஃபேக்கான டைமண்ட்ஸ், 20 இயர்ஸாக நான் இதில் தான் இருக்கேன், இந்த பிஸ்னஸில் தான் இருக்கேன், ஸோ ஐ நோ வாட் இஸ் ஒரிஜினல், வாட் இஸ் டூப்ளிகேட், இந்த டைமண்ட் டோட்டலாக ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்கித்தை ரூம்குள்ளே கூப்பிட்டு இந்த மினிஸ்டரோட பிஏ, டேய் உன்னால் நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், மினிஸ்டரை பகிச்சுக்கிட்டேன், அந்த டைமண்ட்ஸை நீ ஸ்மகிள் பண்ணிட்டு வா, நீயும் நானும் பங்கு போட்டுக்கலான்னு சொன்னேன், நீ என்னையே ஏமாற்ற பார்க்குறியா, என்கிட்டயே நீ ஃபேக் கொடுத்துருக்கியா, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நான் கையோட டைமண்ட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக செக் பண்ணுற பர்சனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் டைமண்ட் எங்கே ஒழுங்காக கொடுத்துரு, இல்லாட்டி நடக்கிறதே வேறுன்னு. அன்கித்தும் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. என்ன சொல்கிற, ஒரிஜினல் டைமண்ட் இல்லையா, பட் அதுதானே நான் என் கையால் ஸ்வாப் பண்ணேன், நீ கொடுத்த கோட் போட்டால் இன்னொரு கோடு எனக்கு தெரியும், அந்த 2 கோட் போட்டு ஒரிஜினல் கேஸ் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் கேஸை நான் வச்சிட்ட அப்புறமா எனக்கும் அந்த டெரரிஸ்ட்க்கும் சண்டை வந்தது. சண்டை வந்தப்போ அந்த கேஸ் போய் கீழே ஒரு சீட்டு கீழே விழுந்தது. அதுக்கப்புறமா அந்த டெரரிஸ்ட் செத்துட்டான். அதுக்கப்புறமா நான் என்னை பாத்ரூமில் போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா டைமண்ட்ஸ் பாம் டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அதே இடத்துல கீழே இந்த கேஸ் கடந்தது, அதை நான் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டு, அதாவது என்னுடைய லக்கேஜோடு போட்டு நான் கொண்டு வந்துட்டேன், யாருமே இடையில ஸ்வாப் பண்ணலையே அப்படின்னு ஒரு மறுபடியும் சொல்கிறாரு. மறுபடியும் அந்த மினிஸ்டரோட பிஏ அதை நம்பவே மாட்டுறாரு, நீ போய் தான் சொல்கிற அப்படின்னு. இவர் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உனக்கு கொஞ்சம் நேரம் டைம் தரேன், ஒழுங்காக எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அன்கித்ன்றவர் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. பின்னாடியே அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் நேஹா அவங்களும் போகிறாங்க. போன உடனே அன்கித் சொல்கிறாரு, இந்த மாதிரி டைமண்ட்ஸ் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப டென்ஷனாகிறாரு. அப்போது இந்த நேஹான்றவங்க அவரை இது பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க, பயப்படாத, நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், நம்ம வேணால் வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு. என்ன ஏற்பாடு பண்ணுவேன் நீ, இவ்வளோ கம்மி டைமில் உன்னால் என்ன பண்ண முடியும், முதல்ல நீ யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்கித் ஒரு உண்மையை சொல்கிறாரு. நீ ஒரு ஏர் ஹோஸ்டஸ், உன்கிட்ட நான் க்ளோஸாக பழகி உன்னை நான் ஏமாற்றிருக்கேன். எதுக்கு நான் உன்னை ஏமாத்துறேன்னு தெரியுமா, ஸோ தட் டைமண்ட் ஸ்மகிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏர் ஹோஸ்டஸால் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் உன் கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன். உனக்கு அதுவே தெரியல, அப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் நீ. இப்போது மறுபடியும் டைமண்ட்ஸும் என்னால் சொன்ன டைமுக்கு டெலிவர் பண்ண முடியல, ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. நான்லாம் என் ரேஞ்சுக்கு உன்னை மாதிரி பொண்ணுங்க கூடலாம் நான் பேசக்கூட மாட்டேன், போய் உன் கூட நான் லைஃப் பார்ட்னராக லைஃப் ஃபுல்லாக இருப்பேன் நீ நினச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நேஹாவை பிடிச்சி தள்ளி விடுறாரு. நேஹா அங்கே இருக்கிற மிரரில் போய் தலையில் இடிச்சுக்கிறாங்க. மறுபடியும் கோவமாக அவர் அங்கே இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் போய்ட்றாரு. நேஹா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. என்னடா நம்ம லைஃப் பார்ட்னர்னு நினச்சோம், இவனுக்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம், பார்த்தா இவன் ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம கூட இத்தனை நாளாக இருந்திருக்கான், இவன் வந்து மணி மைண்டட், டைமண்ட் ஸ்மகிள் பண்ணுறதுக்காக தான் நம்மளை ஒரு மியூல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான், ஸோ இது தெரியாமல் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட்
ஒரு டெவிலிஷ் ஸ்மைல். அவங்களுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு அடியாளுங்களுக்கும் இந்த அன்கித்துக்கும் சண்டை நடக்குதுல்ல, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு பார்க்கிங்கில். அந்த இடத்துல சண்டை நடக்கும்போது தெரியாமல் இந்த ரெண்டு அடியாளுங்களில் ஒருத்தர் இந்த நேஹான்றவங்களுடைய வயிற்றில் ஒரு கிக் விட்டுடுறாங்க. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நேஹான்றவங்க கீழே விழுந்துடுறாங்க. இந்த அன்கித்துன்றவர் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு அடி வாங்கிட்டு இருக்கார். அப்போது நேஹாவோட மொபைல்லேருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் போயிடுது, மொபைல் கீழே விழுந்த ஸ்பீடில். அந்த கால் அவங்களுடைய ஃப்ரெண்ட் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு ஹி வாஸ் ஏபிள் டு ஹியர் ஆல் த கமோஷன். சண்டை நடக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது அந்த டைம்னு பார்த்து இந்த அன்கித்துன்றவர் அந்த ரெண்டு அடியாளுங்க கூட சண்டை போட்டுருக்காரு. அப்போ ஒரு அடியாள் கிட்ட சொல்கிறாரு, டீலிங் வந்து நமக்குள்ளே தானே, நீ என்ன தானே அடிக்கணும், எதுக்குடா பொண்ணு மேலே கை வச்ச, பொண்ணு மேலே அந்த பொண்ணை ஏன் எட்டி உதச்ச, பைத்தியம், என்ன நீ அடி, அந்த பொண்ணை அடிக்காத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த சண்டை நடக்கும்போது நேஹா ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாங்க. நேஹாவோட மொபைல் ஃபோன் அன்கித்துக்கு பக்கத்தில் ஒரு கார் கீழே இருக்குது. அப்போது இவர் அந்த அடியாளுங்கிட்ட சண்டை போடும்போது இந்த விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஃபோனில் அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாமே கேட்டுடுறாரு. நேஹாவுடைய ஃப்ரெண்ட் அதை ரெக்கார்டும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி போட்டு நல்ல 2-3 அடி வாங்கிக்கிறாரு அன்கித். அந்த ரெண்டு அடியாளுங்கிட்ட ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் டேமிட் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அங்கேருந்து பயந்து ஓடிடுறாங்க. இவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட அப்புறமா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பேபி அபார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்புறமா இவர் ஹஸ்பண்ட் வெளியில் போகிறாரு, நான் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு. அந்த டைம் நேஹாவுடைய ஃப்ரெண்ட் நேஹாவுக்கு கால் பண்ணி, அவங்களுக்கு மிஸ்டேக்காக நேஹா கிட்டேருந்து கால் வந்தது. அப்போ அங்கே நடந்த கமோஷன்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு ப்ளே பண்ணி அந்த கால் ரெக்கார்டிங்கை மட்டும் நேஹாக்கு அனுப்புகிறாரு. நேஹா அந்த கால் ரெக்கார்டிங் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் அன்கித் வந்து ஃபேக்காக இத்தனை நாளாக அவங்க கூட பழகியிருக்காரு. அந்த ரெண்டு ஆளுங்க அவங்க கூட இருந்தவங்களும் ஃபேக்கான ஆளுங்க தான், அவங்கள செட்டப் பண்ண ஆளுங்க தான், நேஹா நம்பணுங்கிறதுக்காக அவங்க முன்னாடி ஒரு அடி வாங்கியிருக்காருன்றது நேஹாக்கு அந்த இடத்துல புரியுது. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இவருடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு புரியுது. நேஹா ரொம்ப பயந்து போய்ட்றாங்க. அங்கேருந்து கிளம்பி டாக்டரை பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்காரு. இவங்களும் அவங்க ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியில் போய் அவர் ஒரு காரில் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாரு. இமீடியட்டாக அந்த பேஷண்ட்டோடைய ட்ரெஸ்லேயே நேஹா அங்கே இருக்கிற டாக்ஸி பிடிச்சிட்டு அந்த வண்டியை அவருடைய ஹஸ்பண்டோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவர் நேராக எங்கே போகிறாருன்னா, 2 பேர்கிட்ட அடி வாங்கினார்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்கிங் லாட்டில், அந்த 2 பர்சனுக்கையும் போய் திட்டுறாரு. ஏண்டா நீங்கள் நம்ம டீலிங் என்ன, நீங்கள் என்ன தானே அடிச்சிருக்கணும், என்னை விட்டுட்டு எதுக்கிட்ட அந்த பொண்ணை எட்டி ஒதுச்சிங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒர்க் அவுட் ஆச்சுல, உன்னுடைய குழந்தையும் அபார்ட் ஆகிடுச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங்கும் பயங்கரமாக இருக்குது, அந்த பொண்ணும் நம்புது, அப்புறம் இன்னும் என்ன வேணும். ஆமாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு இந்த 3 பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க. இதை நேஹா அங்கேருந்து நோட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் போகிறாரு. பின்னாடி அவங்க டாக்ஸியில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு போய் வண்டி நிறுத்துகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அங்கே மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட நெருக்கமாக இருக்கார் இவர். அது ஒரு கிளாஸ் விண்டோ. நேஹா கீழேருந்து எல்லாமே மேலே பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயத்துலேயும் அவர் உண்மையாக இல்லை, அவருக்கு இன்னொரு பொண்ணோடையும் கான்டாக்ட் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஸ்மகிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஏர் ஹோஸ்டஸான நேஹாவை ஏமாற்றிருக்காருன்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அவங்க ஹஸ்பண்ட். பின்னாடியே இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இவ்வளோ ஷாக் அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போது மயக்கம் தெளிஞ்சிட்ட அப்புறமா நேஹா ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னன்னா, ரிவெஞ்ச். ஹஸ்பண்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டாக வாட் எவர், என்னை நீ ஏமாத்திருக்க, உன்னுடைய குழந்தைய நான் வளர்க்கணும்னு நினச்சேன், பட் உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த குழந்தையையும் கொண்டுட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா நெக்ஸ்ட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட். ஓகே, டேக் கேர், பாய்.